ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட், வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி நான் ஒரு விஷயத்தை தாங்க ஷேர் பண்ண போகிறேன். அது என்னன்றதை நீங்கள் தம்ப்லைனை நோட் பண்ணிட்டு தான் வீடியோவே பார்க்க வந்திருப்பீங்க. ஆமாங்க, ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர், அதாவது நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப அடிபட்டுட்டேன் சொல்கிறத விட ஒரு மிகப்பெரிய இன்சிடெண்ட் நடந்துருச்சு. அது என்னென்னா, எங்கள் ஹஸ்பண்ட் ஓன் பிஸ்னஸ் பண்ணுறன்ற பேரில் அமௌண்ட் எல்லாமே லாஸ் ஆகிடுச்சு. சரிங்களா, ரொம்ப கடனாகிட்டோம். நாங்கள் கடனானதால் அந்த கடனை எப்படி அடைக்கிறதுன்னு தெரியாமல் எனக்கு போட்டிருந்த ஜுவல்ஸ் எல்லாமே நான் விற்றுட்டேன். அடமானம் வைக்கல, விற்றுட்டேன். ஃபுல்லாகவே விற்று கடனை அடைச்சிட்டேன். கடனை அடைச்சது போக இன்னும் எங்களுக்கு இருக்குதான் கடன். ஒரு 4 லட்சம் கிட்ட கடன் இருக்குது. சரிங்களா, இன்னும் அந்த கடனை அடைச்சிடுவோன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இருந்தாலும் எங்களுக்கு 2 பெண் குழந்தைங்கள் இருக்குது. சரிங்களா, இப்போதைக்கு எனக்கு எந்த பவுனுமே இல்லை. எல்லா ஜுவல்ஸும் என்ன பண்ணால் விற்றாச்சு. இப்போ எதுவுமே கிடையாது. இப்போதைக்கு இருக்கிறது சொல்லப்போனால் இந்த கழுத்தில் தாலி கொடி மட்டும்தான் என்கிட்ட இருக்குது. இந்த தாலி கொடி வச்சு ஒரு கொஞ்சம் கடனை அடைக்கலாம். ஆனால் நான் என்ன பண்ணேன், எதுக்காக இந்த தாலி கொடி வைக்கலைன்னா, ஒரு கௌரவம் சொல்லுவாங்க தெரியுங்களா, அதுக்காக தான் இந்த தாலிக்கொடியை நான் அடமானம் வைக்காமல் இருக்கேன். ஏன்னா மஞ்சக்கயிறும் போடுவாங்க, நானும் மஞ்சக்கயிறு போடணும், எனக்கும் ஆசை தான். அது ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது, மஞ்சக்கயிறும் போட்டுக்கலாம். ஆனால் எங்களுடைய சொந்தம் பந்தங்கள் எல்லாம் ரொம்ப மட்டமாக நினச்சிடுவாங்க, ரொம்ப கேவலமாக நினைப்பாங்க. அதுக்காகவே ஒரு கௌரவத்துக்காகவே நான் இதை மட்டும்தான் போட்டிருக்கேன். சரிங்களா, அதுக்கப்புறமா ஒரு 2 செயின் இருந்துச்சு. 2 செயின்னா அது அம்மா இப்போ ரீசெண்டாக பாப்பாவுக்கு இந்த பிறந்த நாள் வந்துச்சுல்ல, அப்போ பாப்பாவுக்கு 1/2 பவுன் செயின் போட்டிருந்தாங்க. அப்புறம் என் கழுத்து ரொம்ப மொட்டையாக இருக்குதுன்றதுக்காக ஒரு 1/2 பவுன் செயின் போட்டிருந்தாங்க. அதையும் நான் அடமானம் தான் வச்சுருக்கேன், விற்கலை. மீதி எல்லா ஜுவல்ஸும் விற்றுட்டேன். இதை மட்டும் நான் அடமானம் தான் வச்சுருக்கேன். சரிங்களா, இப்போ நான் எதுக்காக இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன்னா, எப்படிடா நான் பவுன் எடுக்கிறது அப்படின்ட்டு ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணிட்டேன். ஏன்னா பவுன் விற்கிற விலையில் எப்படி பவுன் எடுக்கிறது, நமக்கு வேறு 2 பொம்பளை பிள்ளைங்க, எப்படி ஒரு பவுனுமே இல்லாமல் பாப்பா வேறு, பெரிய பாப்பா வேறு ரொம்ப மெச்சூர் ஆகிட்டா. இவளுக்கு எப்போ நான் பவுன் சேர்க்கறது, பவுனுடைய விலையை கேட்டாலுமே ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஸோ நான் அதுக்காக ஒரு ஐடியா பண்ணியிருந்தேன். என்னென்னா, நாங்கள் சீட்டு போட்டிருந்தோம். சரிங்களா, கரெக்டாக 3 லட்ச ரூபா சீட்டு போட்டிருந்தோம். 3 லட்ச ரூபா சீட்டு போட்டு அந்த சீட்டு எடுக்கிற கையோட என்னாச்சு, எனக்கு லோனும் வந்துச்சு. மகளிர் குழுவில் நான் இருக்கிறேன், லோனும் வந்துச்சு. அந்த லோன் 1 லேக் கிட்ட லோன் வந்துச்சு. இந்த 3 லட்சம் ப்ளஸ் 1 லேக், இது 2 சேர்ந்தா 4 லட்சம் அல்லவா. நான் நினச்சா அந்த 4 லட்சம் கடன் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்கள்ல, நினச்சா அந்த கடனை நான் சூப்பராக அடைச்சிருந்துருக்கலாம். ஆனால் நான் இப்போ என்ன பண்ணேன்னா, அந்த 4 லட்சத்தை எடுத்துகிட்டு போயிட்டு கோல்டு, அதாவது ஜுவல்ஸ் எடுத்தேன். ஏன்னா ஒன்றுமே பவுன் எதுவுமே கிடையாது, இருக்க பவுனுடைய ரேட்டு அதிகமாக தான் ஆகிட்டுருக்கு. அதனால் நான் என்ன பண்ணேன், போய் 4 லட்சத்தை எடுத்துகிட்டு போயிட்டு ஜுவல்ஸ் எடுத்தேன். 4 லட்சத்துக்கு எத்தனை பவுன் எடுத்தேன்னா 3.5 பவுன் எடுத்தேன். அடமானம் வச்சு அதில் இருக்கிற ஒரு அமௌண்ட்டு கையில் எடுத்துக்கிட்டேன். அதுலேருந்து ஒரு அமௌண்ட் வந்துச்சு. சரிங்களா, அந்த அமௌண்ட்டையும் வச்சு அப்புறம் எங்கள் அம்மா 2 செயின் போட்டிருந்தாங்க சொன்னாங்கள்ல, அதையும் கூட போய் அடமானம் வச்சு பல்காக அமௌண்ட் எனக்கு 3 லட்சம் கிட்ட. இந்த வருஷம் நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு மறுபடியும் இந்த கடன் இப்போ நான் நகை எடுத்திருக்கேங்கல்லவா, அது எனக்கு ஒரு சேவிங் தான். சரிங்களா, அது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இது ஏறுற மாதிரி இருக்கும், அதாவது இன்ட்ரெஸ்ட் ஏறுற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு இப்போ எவ்வளோ ஆச்சுன்னா, கரெக்டாக 3.5 பவுன் கிட்ட சேர்ந்த மாதிரி ஆயிடுச்சு. சரிங்களா, ஸோ அந்த பவுனும் சேர்ந்த மாதிரி ஆச்சு, கடனும் தீர்ந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த வருஷம் நான் என்ன பண்ணேன்னா, இப்போ சீட்டு போட்டிருக்கோம், அதே 3 லட்ச ரூபா சீட்டு போட்டிருக்கோம். ஆனால் இதுக்கு முன்னாடி என்னாச்சு தெரியுங்களா, சீட்டு போட்டு அப்போ இருந்த நகை வேறு ரேட்டு இருந்துச்சு. சரிங்களா, இப்போ அதாவது ஜஸ்ட்டு 8 மந்த்துக்குள்ளே டிஃப்ரெண்ட் எவ்வளோனா, அப்போ ஒரு பவுனு 50,000 தான் இருந்தது, 52 சம்திங் தான் இருந்துச்சு. இப்போ ஒரு பவுனு 60,000 கிட்ட இருக்குது. சரிங்களா, இப்போயும் நான் என்ன பண்ண போகிறேன்னா, மறுபடியும் சீட்டு எடுத்து மறுபடியும் இப்போ போயிட்டு நான் பவுன் எடுக்க போகிறேன். இது எதுக்காக உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன்னா,
நகை சேர்க்கணும் அப்படின்ற மாரி ஒரு எண்ணங்கள் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. எப்படிடா சேர்க்கறது, நம்மக்கிட்ட அமௌண்ட்டே இல்லை, அமௌண்ட் இல்லாமல் எப்படிடா நகை சேர்க்க முடியும், நம்மக்கிட்ட பல்காக வர மாரி அமௌண்ட் இல்லை, சீட்டு கட்டினாலும் கடன் தான் போகும், நமக்கு கடன் கொடுக்கறதுக்கே கரெக்டாக இருக்குது, எப்படி நகை சேர்க்கறதுன்னு தெரியாமல் நான் முழிச்சிட்டு இருந்தேன். ஸோ டக்குன்னு எனக்கு இந்த யோசனை எனக்கு வரலை, எங்கள் அம்மா சொன்னாங்க டக்குன்னு இந்த மாதிரி அடமானம் வச்சு அந்த நகைன்றது அது சேவிங்கில் தான் இருக்கும், பேங்க்கில் தான் இருக்கும். ஸோ அதை பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டாம், உங்ககிட்ட எப்பப்போனா காசு சேருதோ அந்த டைமில் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போய் அமௌண்ட்டு கட்டி மீட்டுக்கலாம். இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் போய் கடனை போய் கொடுத்துடுங்க, நகையும் சேர்ந்த மாதிரி இருக்கும், கடனும் அடைஞ்ச மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு ஒரு சிம்பிள் ஐடியா கொடுத்தாங்க. அதை நான் டக்குன்னு பிடிச்சிக்கிட்டேன். இப்போ நான் வந்து மறுபடியும் இப்போ எனக்கு லோன் வரும், ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட்டு நான் அந்த லோன் எடுத்தேன், அந்த நகை 3.5 பவுன் எடுத்தேன்னு சொன்னாங்கள்ல, இப்போ நான் மறுபடியும் போயிட்டு என்ன பண்ணுவேன்னா, இப்போ மறுபடியும் லோன் வந்துச்சுன்னா எப்படி வந்து 1.5 லட்சம் கிட்ட மேலே போன தடவை 1 லட்சம் கிட்ட லோன் வந்துச்சு. இப்போ கண்டிப்பாக 1.5 லட்சம் லோன் வரும். இப்போ கொஞ்சம் இன்னும் ஒரு 3 லட்சம் கிட்ட தான் கடன் இருக்குது எங்களுக்கு. இப்போ இதுவும் இந்த லோனும் அடுத்தது வந்து சீட்டு போட்டிருக்காங்கள, அது 2 சேர்த்து மறுபடியும் போயிட்டு ஒரு 4 பவுனு கிட்ட நகை எடுத்து, போன தடவை 3.5 பவுன் எடுத்தால் இப்போ 4 பவுன் எடுக்கணும்னு ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். நான் 4 பவுன் நகை எடுத்து மறுபடியும் அதை அடமானம் வச்சு கடனை கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கேன். நான் உங்ககிட்டயும் ஏதாவது இந்த மாதிரி அமௌண்ட்டு பல்காக வந்துச்சுன்னா, அதாவது சீட்டு கட்டுவீங்க, லோன் வந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன், மகளிர் குழுன்றது ஒன்று இருக்கும் கண்டிப்பாக, அதுலேருந்து லோன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லாக அதை செலவு பண்ணாமல் நீங்கள் என்ன மாதிரியே கொஞ்சம் யோசித்து என்ன பண்ணுறீங்கன்னா, நகை எடுத்து அடமானம் வச்சுட்டு மீதி அதில் எவ்வளோ அமௌண்ட் வருதோ அதை எடுத்து போயிட்டு கடனை அடைங்க, சரிங்களா. இது எதுக்காக நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, எனக்கு இந்த விஷயம் இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டேன், எனக்கு இந்த விஷயம் வந்து கொஞ்சம் எனக்கு தெரியாமலே இருந்துச்சு, இப்போ தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சிது. ஸோ அதனால் வந்து பல்காக அமௌண்ட் வர்றத வச்சு நகை எடுத்து அடமானம் வச்சு அதை வந்து நம்ம கடன் அடைக்கலாம். இப்போ வந்து இப்போ வந்து பேங்க்கில் வைக்கிறோம்ல, அதுவும் கடன் இதுவும் கடன் போட்டு குழப்பி வேண்டாம். ஏன்னா வந்து இப்போ இருக்கிற நகை ரேட்டு, அதாவது இன்றைக்கி இருக்கிற நகை ரேட்டு என்னன்னா ஒரு 60,000 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், 55,000 சம்திங் நகை ரேட்டு இருக்குது, சரிங்களா. அதுவே மாதம் இப்போ நகையோடைய ரேட்டு மாதம் ஏறிக்கிட்டு இருக்குது. ஃபஸ்ட்னால் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை அந்தமாரி தான் நகை ரேட்டு ஏறும், இப்போனா மாதம் ஏறிக்கிட்டு தான் இருக்குது, சரிங்களா. ஸோ நகை எடுத்து அடமானம் வச்சு நம்ம இது பண்ணால் நமக்கு லாபம் தான், அதில் நஷ்டமே வரப்போகிறது கிடையாது. ஏன்னா வருஷம் அது ஏறுது, நகையோட ரேட்டு ஏறிக்கிட்டு தான் இருக்குது தவிர குறைஞ்சிக்கிட்டு இருக்க மாட்டேங்குது. நான் 2 பொன் குழந்தைய வச்சுருக்கிறேன்றதுக்காக இந்த ஐடியா ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த விஷயம் யாருன்னா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்றத என்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்கள், ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.